ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி, கோவை, தேனி, நெல்லி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை, தேனி, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்புகள் வலுப்பட்டிருப்பதாகவும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் அதே போன்று கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுன்னு சொல்லும்போது மழைக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரும் காற்று வீசக்கூடிய அளவுல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சி, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பரவலாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது மாலை நேரத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த போன்ற மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நாளை தினம் கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நாளை தினமும் பலத்த காற்றுடன் கூடிய இடிமுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டங்களில் நமக்கு இயல்பை விட குறைவாக இருந்தாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்களில் சற்று இயல்பை விட அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த 48 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டில் கனமழை என்ற அளவிலும் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்று, இடிமுடன் கூடிய மிதமான நிலை என்றாலும் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை மற்றும் அதனை ஒற்றிக்கூடிய புறநகர் பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாகவே மாலை அல்லது இரவு நேரங்களில் அவ்வப்போது சில அளவுல மழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் சொல்லணும், சில இடங்களில் நேற்று முன்தினம் மழை சற்று வலுத்து பெய்திருந்தது. இந்த நிலை வரக்கூடிய 48 மணி நேரத்துக்கும் தொடரக்கூடும் எனவும், மழை பெய்து வரக்கூடிய காரணங்களால வெயிலினுடைய தாக்கம் பெரும்பாலும் குறைந்து அதிகபட்சமாகவே சென்னையினுடைய வெப்பநிலை என்பது 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டி மட்டுமே பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதால் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி.